S3 அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு 2024 ஆங்கில புத்தாண்டு தங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஆண்டாக அமையும். தங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்டில் உள்ளார். ஆகையால் 2இல் சனி இருந்தால் குழப்பங்களும் வீட்டில் பிரச்சனைகளும் இருக்கும், மன உளைச்சல் ஆகும். ஆகையால் வீட்டில் உள்ளவர்கள் அனுசரித்து அமைதியாக இருந்தால் பிரச்சனைகள் தீரும். மேலும் சனி பகவான் ஆட்சி பெற்றதால் அசுப பலன் குறைந்து சுப பலன் பெருகும். 3இல் உள்ள ராகு பகவான் பல வெற்றிகளை தங்களுக்கு தருவார். குருவின் காரகத்துவம் மேலோங்கி நிற்கும். ஆகையால் ராகு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் மீனத்தில் இருப்பார். மேலும் மேஷத்தில் உள்ள குரு பகவான் மகர ராசிக்கு நன்மை செய்ய மாட்டார். அவர் எங்கிருந்தாலும் நன்மை செய்ய மாட்டார். கேந்திரம் ஏறி இருப்பதும் சிறப்பல்ல. ஆகையால் குரு பெயர்ச்சிக்கு பின் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. 9இல் உள்ள சந்திர பகவான் தங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார். ஏப்ரல் வரை நன்மை செய்வார். பின்பு மனக்குழப்பம், தேவையற்ற சிந்தனை, கனவுகள் தோன்றி உங்களை குழப்பம் ஏற்படும். ஒரு உறுதியான மன உறுதியுடன் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். மேலும் 9இல் உள்ள கேது பகவான் தந்தையாருக்கு உடல் நலத்தை கெடுக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நடக்காது. எல்லாவற்றிலும் தடை ஏற்படும். மே மாதம் குரு பெயர்ச்சிக்கு பின் கேது பகவானுடைய சில நற்பலன்கள் ஏற்படும். மகர ராசிக்கு யோகக்காரர்களாகிய புதனும் சுக்கிரனும் இவர்கள் இருவரும் லாபஸ்தானத்தில் இருக்கும் காலம். இந்த ஆண்டில் புதன் திசையும் சுக்கிர திசையும் நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் மேலோங்கி இருக்கும். அவர்களுக்கு சுப காரியங்கள் நடைபெறும். வண்டி வாகன அமைப்புகள் ஏற்படும். சொத்துக்கள் சேரும். மேலும் கலைத்துறை, விவசாயம் மற்றும் வியாபாரம் போன்றவற்றில் லாபம் அதிகமாக காண்பீர்கள். நல்ல பலன்கள் கூடி வருமாகும். மேலும் 12இல் உள்ள சூரியனும் செவ்வாயும் நல்லதில்ல. குரு பார்வையும் இதற்கு சிறப்பு தராது. தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற தூக்கமின்மை ஏற்படும். பல கனவுகள் வரும். ஆகையால் இதை தவிர்க்க வேண்டும். ஆனால் மருத்துவத்துறையில் சிறப்பாக விளங்கும், மேன்மேலும் விளங்கும். இந்த ராசி அன்பர்கள் சுசீந்திரம் ஆஞ்சநேயரை வழிபட்டால் மேலான பலன்கள் உருவாகும். தங்களுடைய தசா புதிக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும். நன்றி, வணக்கம்.